சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. 1000 மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. 1000 மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா நன்பு குறைவதில்லை. நன்பு குறைவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவேலி சுமக்கோ இருவேலி அதற்கு இமைகள் சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்துக்கென்றும் மலைத்துளி சுமையில்லை. மலைத்துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா நன்பு குறைவதில்லை. நன்பு குறைவதில்லை. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ரொம்பவே ஒரு அருமையான ஒரு பாடலோட, ரொம்பவே ஒரு அருமையாக நமக்கு உண்மையை புரிய வைக்கிற மாதிரியான ஒரு வசனத்தோடு கூட இன்றைக்கி நம்ம இதை பார்க்க போகிறோம் குட்டீஸ். இந்த பாடல் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான பாடலாக இருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப உணர வைக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்களாம் குட்டி பிள்ளைங்க தானே, கடவுள் நம்மளை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை. அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் வளர 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 இந்த வேர்ல்டில் என்ன சூழ்நிலைகளை நீங்கள் சந்திச்சாலும் கூட நம்ம ஏன் கவலைப்படணும்? இந்த பிரச்சனை நமக்கானது கிடையாது தானே. நம்மளை தாங்கி பிடிச்சு நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிற ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது இது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் தானே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்குள்ளே வரும் குட்டீஸ், உங்களுக்குள்ளே வரும். ஸோ அதுக்காக தான் கூட இன்னைக்கு இந்த பாடலை எடுத்து இதுக்காக நமக்கு கடவுள் என்ன இன்னைக்கு நமக்கு வசனம் கொடுத்துருக்காருங்கிறத பார்க்கணுங்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், ஈடுபாடு காட்டணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாடல்களோட வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இவங்களுக்கு இது சுமை இல்லை. கருவை சுமக்கக்கூடிய தாய்க்கு அதில் எவ்வளோ பெயின் இருந்தால் கூட அது அவங்களுக்கு சுமையாக அவங்க எடுக்க மாட்டாங்க. அதை மாதிரி நம்மளோட கருவிழிகளை பாதுகாக்கிற இமைகளுக்கு அந்த இமைகளை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கும். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் அது ஒரு நாள் கூட அதை போய் நான் ஏன் பாதுகாத்துக்கிடணும்னு ஒரு நாள் கூட அது அப்படி நினச்சி என்ன பண்ணது கிடையாது, கவலைப்பட்டது கிடையாது. அதை மாதிரி மலர்களுக்குள்ளே இருக்கிற அந்த 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 தேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுமக்கிறதுனால அதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்குன்னு அது சொன்னது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த தேன்களுக்காக நாடி எல்லா எல்லா வண்டுகள் கூட்டமும் என்ன பண்ணும், அந்த மலர்களில் போய் நமக்கு என்ன பண்ணும், உட்காரும். ஸோ அதுக்காக அது எனக்கு இந்த தேன்னால தானே எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு அது என்ன பண்ணது கிடையாது, அது சுமையாக நினச்சது கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா மழை துளிகளை கொடுக்குற மேகத்துக்கு எப்பயுமே அந்த மழை துளி ஒரு சுமையாக இருந்தது கிடையாது. இதுதான் அந்த பாடலை கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கும் நமக்கும் ஏசப்பாக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பையும் என்ன இவங்க கனெக்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது சின்னதாக எனக்கு தோன்ற ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம இயற்கையாக பார்த்த இந்த எல்லா விஷயங்களுமே எல்லாமே ஒன்னோட ஒன்று இணைஞ்சு இருக்குது, ஒன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டிருக்குது. அப்படிதானே குட்டீஸ்? எதுவுமே மேகமும் மலைத்துளியும் தனித்தனியானது கிடையாது. அந்த மேகத்துக்குள்ளே இருந்து தான் மலைத்துளியே வருது. அதே மாதிரி மலர்களும் அதில் இருக்கிற தேனும் தனித்தனி கிடையாது. அந்த மலர்கள் தான் என்ன பண்ணுது, அந்த தேனையே உற்பத்தி செய்யுது. அப்படிதானே குட்டீஸ்? அதே மாதிரி வெறும் கருவிழி மட்டும் கிடையாது, அந்த இமைகளும் சேர்ந்து தான் நமக்கு கண்களாக இருக்குது. அப்படிதானே குட்டீஸ்? கருவை சுமக்கக்கூடிய தாய் சொல்லவே தேவையில்லை, தன்னோட உடலில் இருக்கிற எல்லா
எல்லா சத்துகளையும் கொடுத்து தான், எல்லா ரத்தத்தையும் கொடுத்து தான் அந்த குழந்தைய அவங்க வந்து உருவாக்குறாங்க. அப்போ இவங்க 2 பேருமே தனித்தனியா கிடையாதே! அப்போ ஒன்றொன்றா பிணைக்கப்பட்டிருக்கிற இது எதுவுமே என்ன பண்ணல, தன் பிணைக்கப்பட்டிருக்கிற தன்னோட இத வந்து சுமையா நினைக்கல. அப்போ எப்படி நம்ம ஏசப்பா நம்மள சுமையா நினைச்சிருவாரா குட்டீஸ்? அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லா சூழ்நிலைகள் ஒரு போராட்டமே வந்துட்டா கூட நம்ம அத அவர் கைகள்ல ஒப்பு கொடுத்து, ஏசப்பா இத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க தானே, நீங்களும் நானும் வேற கிடையாது. ஒரு பிரச்சனைய பார்த்து இது நமக்கான பிரச்சனைங்கிறத யோசிக்கிறத விட, நம்ம கூட இருந்து ஏசப்பா இந்த பிரச்சனைய எப்படி நமக்கு டீல் பண்ணி, கிளியர் பண்ணி விட போறாங்கங்கிறதுல நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கணுமா குட்டீஸ். அப்படிப்பட்ட ஆர்வம் தான் நம்ம உண்மையிலேயே அவருடைய பிள்ளையா தான் இருக்கிறோம், அவருடைய வழிநடத்துதல் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லா இடங்கள்லையுமே உறுதிப்படுத்தி காட்டுமாம். இன்னைக்கும் பாருங்க யாக்கோபு 1:22 படியாம், இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது யாரோ நம்ம கிட்ட திட்டுறாங்கன்னு நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கும்போது பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன்னு நம்ம இறைவார்த்தையை கேட்போம். கேட்டு நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அப்போ நம்ம இறைவார்த்தைய கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், அதே பிரச்சனைய குறித்து யோசிச்சு அதே டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு நம்மளை நம்மளே ஹர்ட் பண்ணிக்குவோம். அப்படிதானே குட்டீஸ்? அதை தான் சொல்றாங்க, நீ இறைவார்த்தையை கேட்குறியா, நீ சந்தோஷப்படுறியா, அந்த இறைவார்த்தை உனக்கானது தான் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா, அப்போ அதை உன் செயல்பாடுல நீ காட்டு. அதை திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ள போய் விழாம திரும்ப அதை குறித்து நீ சோர்ந்து போகாம திரும்ப நீ வீழ்ந்து போன இடத்தையே குறித்து கவலைப்படாம, எனக்கு கடவுள் இந்த வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க, அது எனக்கானது தான் அப்படின்னு நம்ம முழுவதும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம அதிலிருந்து எழுந்து நடந்தால் மட்டும்தான் நம்ம இறைவார்த்தையை கேட்டதோடு நிற்காம அதன்படி நம்ம நடக்கிறோங்கிறது அர்த்தமாங்க குட்டீஸ். ஸோ அதை தான் இந்த நாளில் இந்த வசனத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க, இந்த பாடல்லையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளையும் ஏசப்பாவையும் தனித்தனியான்னு பார்க்காம அவரோட நம்ம இணைஞ்சு இருக்கிறோம், பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது எல்லா சூழ்நிலைகளும் நமக்கானதுங்கிறத தாண்டி நம்மளை வழிநடத்துகிற அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்கொண்டு நம்மளை நல்ல வழியில் ஆசீர்வாதமான பாதையில் தான் நடத்தி கொண்டு போவாங்கங்கிறத நம்ம உறுதியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா என்னவா இருந்தாலும் கூட அவர் நம்மளை தாங்கி சுமந்து வழிநடத்தி பாதுகாப்பான சூழ்நிலையை கொண்டு போய் சேர்ப்பாரு குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களை தாங்குகிற தேவனா நீங்கள் இருக்கீங்க டாடி. உம்முடைய கரங்களில் இந்த லைஃப்பை ஒப்பு கொடுக்குறோம். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அது எங்களுக்கானதாக இல்லை, எங்களை தாங்குகிற நீங்கள் பார்த்துக்குவீங்க. அதை உம்முடைய கரங்களில் உம்முடைய சித்தத்தின்படியே அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.